ஹாய் மக்களே. இப்ப நம்ம வந்திருக்கிறது சென்னை நுங்கம்பாக்கத்துல இருக்கிற வள்ளுவர் கோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். பாருங்களேன், இது வந்து என்ட்ரன்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு செடி மரம் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவ்வளவு அழகா இருக்குது. இது வந்து என்ட்ரன்ஸ்க்கு அந்த பில்டிங் மேலேயே திருவள்ளுவர் சிலை, குட்டி சிலை வச்சிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். வெளியே இருந்து பாக்குறதுக்கே. இது லெஃப்ட் சைடு, அது ரைட் சைடு. இப்ப நாம உள்ள போலாம். இங்க வந்து உள்ள போன உடனேயே அறம், பொருள், இன்பம், இந்த முப்பால்னு நம்ம சொல்லுவோம்ல, அது வந்து அழகா செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு சின்ன தோட்டத்துக்குள்ள. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். அறம், பொருள், இன்பம். இது இது வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு உள்ள போவோம். இப்ப வந்து அதாவது திருவள்ளுவர் ஆஹ் தமிழுக்கு ஒரு முக்கியமான அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தவர் நம்ம திருவள்ளுவர். அவருக்கு அவருக்கு பெருமையை சேர்க்கறதுக்கு தான் இந்த இடத்த ஆஹ் அழகா நம்ம வச்சிருப்போம். அழகா செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க திருவள்ளுவருக்காகவே. ஆஹ் இது வந்து சுமார் ஒரு அதாவது சுமார் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் இருந்ததா சாத்தியமே இல்லாம இருந்துச்சு. சென்னையோட ஒரு முக்கியமான ஏரி தான் நுங்கம்பாக்கம் ஏரின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஏரி சரியான பயன்பாட்டுல இல்லாததால் அதை எடுத்துட்டு அப்பொழுது முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் திருவள்ளுவருக்காக ஒரு நினைவு சின்னத்தை எழுப்ப ஆணையிட்டார். அதன் பெயர் தான் வள்ளுவர் கோட்டை. இந்த வள்ளுவர் கோட்டத்தை கெட்டுறதற்காக ஒதுக்கின பட்ஜெட் தான் 50 லட்சம் ரூபாய். இந்த கோட்டையை கட்டுறதுக்காக பொறுப்பை வைத்தியநாத கணபதி கிட்டதான் கலைஞர் ஒப்படைச்சார். பிற்காலத்துல கன்னியாகுமரியில இருக்கிற அந்த பெரிய சிலையுமே இவர் தான் கெட்டுறாரு. இங்க பாருங்களேன், திருவள்ளுவர் அந்த என்ன சொல்றது, அந்த திருவள்ளுவர்ல எவ்வளவு அழகா எழுதியிருக்கா இருப்பாங்களேன். அப்படியே செட் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. இந்த பிளேஸ் வந்து இதோ பாருங்களேன், 1330 குறளையும் அவ்வளோ விளக்கமா எழுதியிருப்பாங்க. இது நம்ம பார்த்துதான் போனோம். குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்போது சூப்பரா இருக்கும். நம்ம ஒரு ஒரு குறளுக்கும் விளக்கத்தோட நம்ம வந்து இது வந்து சொல்லி கூட்டிட்டு போலாம். வீக்கெண்ட் வந்ததுன்னா அழகா பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துக்கு சூப்பரா கூட்டிட்டு வாங்க. லெஃப்ட் சைட்ல திருக்குறள் இருக்கும், இந்த பக்கத்துல வந்து வரைபடம் இருக்கும். அதாவது ஒரு ஒரு வரைபடமும் ஒரு ஒரு அர்த்தத்தை குறிக்கும். 133 அதிகாரம் பெயிண்டிங் இது பேரு. அவ்வளோ அர்த்தத்தை குறிக்கும் பாருங்களேன். அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கே. நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். லைனா அப்படியே வச்சிருப்பாங்க. இது வந்து சைடு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தலை இடிக்காம இருக்கணும், பார்த்து கூட்டிட்டு போங்க. பாருங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கணும். நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். உண்மையிலே நான் வந்து ரெனுவல் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தது கிடையாது. ரெனுவல் பண்ணது அதுக்கப்புறம் தான் நான் போயிருக்கேன். உண்மையிலே வந்து நான் ரொம்ப பிரம்மாண்டமா பார்த்தேன் இது திருவள்ளுவர் இந்த திருக்குறள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல வந்து சில பேருக்கு வந்து ஈஸியா வந்துரும், சில பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கும். நம்ம சின்ன வயசுல திருக்குறள் படிக்கும் போது ஐயோ கஷ்டமா இருக்குதே, எப்படிடா இது படிக்கிறது அப்படின்லாம் இருக்கும். ஆனா அப்ப சின்ன வயசுல கஷ்டமா இருந்தது. இப்ப வந்து நான் பார்க்கும்போது நம்ம படிச்ச திருக்குறள் இதுல எங்க இருக்கு அப்படியே பார்த்துட்டே போறதுலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அன்னைக்கு. அது ஒரு ஜாலியா இருந்தது. அதுக்கப்புறம் இது பாருங்க, தேரு செம்ம பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா என்ன தெரியுமா, இதுல ஈவினிங் தான் சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க தேர் எல்லாம் பாக்குறதுக்கு. லைட் செட்டிங் நான் தாங்க அன்லக்கி, என்னால பார்க்க முடியல. நான் மார்னிங் வந்துட்டேன். நான் போன அன்னைக்கு வேற சரியான வெயிலுங்க, சரியான வெயிலு. ஆனா பரவாயில்ல, சரி நம்ம ஆனா எனக்கு வெயில் கூட பெருசா தெரியல. அவ்வளோ அழகு கொட்டி கிடக்குங்க அந்த இடத்துல. இந்த மாடியில ஒரு 3000 பேர் உட்கார்ந்து பாக்குற மாதிரி இருக்கும். உட்கார்ந்து பாக்கலாம். இந்த அவ்வளவு பிரம்மாண்டமா மேல கட்டியிருப்பாங்க பாருங்களேன். மேல வந்து ஒரு திருவள்ளுவர் சிலை இருக்கும் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குன்னு. உண்மையிலேங்க அசந்துட்டோங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு. ஒரு கண்ணு 2 கண்ணு இல்லைங்க, 1000 கண்ணு வேணுங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு. சூப்பரா இருந்துச்சு. ஆனா நாங்க வெயில் கொளுத்துச்சு, அது ஒண்ணுதான் மைனஸ். மத்தபடி எல்லாம் சூப்பரு. இது வந்து ஈவினிங் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும்னு சொல்றாங்க. நாங்க தான் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் மேலேயே இந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அழகா இருக்கு திருவள்ளுவர் சிலை. உள்ள எல்லாம் லைட்டிங் எரியும். என்ன பண்றது, வெயிலா இருக்கிறதுனால ஷால் எல்லாம் நம்ம அப்படி போட்டிருக்க வேண்டியதா இருக்குது.
சரிங்க. அதுக்கப்புறம் பாக்கணும்னா வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் சென்னையில எப்படி மெரினா பீச், மகாபலிபுரம், வண்டலூர் ஜூக்கு எல்லாம் போறீங்களோ அதே மாதிரி நம்ம வள்ளுவர் கோட்டத்துக்கு கண்டிப்பா வாங்க, வந்து விசிட் பண்ணுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 100% கேரண்டி. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் வாங்க சென்னைக்கு, வள்ளுவர் கோட்டத்துக்கு வாங்க. அவ்வளோ அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு. அதே மாதிரி மேல போட்டோ ஷூட் சூப்பரா இருக்கும். நீங்க போட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் அவ்வளவு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்து எடுக்கலாம். அவ்வளோ அருமையா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆஹ் திருவள்ளுவர் சிலைக்கு ஒரு தொட்டு கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம மேல இருந்து கீழே வந்தாச்சு. அதுக்கப்புறம் இங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான மரம் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சுத்தி ரவுண்ட் அழகா ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இல்ல? உண்மையிலேயே நேர்ல போய் நீங்க பாருங்கங்க. சூப்பரா இங்க இருக்கும். வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் ஃப்ரீ தான். கார் பார்க்கிங் ஃப்ரீ. அதே மாதிரி 6 மணிக்கு மேல சென்னையில நீங்க எங்க இருந்தாலும் 6 மணிக்கு மேல இங்க வந்துருங்க. அவ்வளவு அழகா இருக்கு. இங்க செட்டிங்ஸ், லைட் செட்டிங்ஸ், வாட்டர் செட்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. நானும் ஒரு நாள் ஈவினிங் வரணும் பார்க்க. உண்மையிலே நான் அதிசயமா பார்த்துட்டேன். அதிசயமா பார்த்துட்டு போன இடம் இது. இன்னொரு வாட்டி நான் மார்னிங் பார்த்துட்டேன், ஈவினிங் வந்து பார்க்கணும் ஒரு வாட்டி. கீழே வரும்போது அழகா வெளிய ஒரு சின்ன தோட்டம் வச்சிருக்காங்க. அது சூப்பரா இருந்தது பார்க்க. அழகா பராமரிக்கிறாங்க. எப்பவுமே தண்ணி வர மாதிரி அது சுத்தி சுத்தி தண்ணி அடிச்சிட்டு இருக்கு. அதனால செடிக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. அவ்வளவு அழகழகான செடி வச்சிருக்கிறாங்க பாக்குறதுக்கு. உண்மையிலே நீங்க வள்ளுவர் கோட்டம் வர்த்துன்னு சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.